துல்கர் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. இதில் வந்து ராணாவோட ஒவ்வொரு சீனும் சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதில் 4 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. யாருக்கு நேஷனல் அவார்டுன்னு அவ்வளவு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக சூட் ஆகும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் படம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகும். மெயினாக க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பீக் சினிமா லோட் ஆகும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஓரளவுக்கு தெளிவான படமாக பார்க்குற மாதிரி இருந்தது. மோஸ்ட் வாட்சபிள் மூவியாக எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். கண்டிப்பாக நடிப்பு சக்கரவர்த்தின்ற பேரை ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி வைஸ் சூப்பராக இருந்தது. வேற என்ன சார் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. சாரோட பெர்ஃபார்மன்ஸ், துல்கர் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. மேக்கிங் லெவலில் எப்படி சார்? ஃபேண்டாஸ்டிக், வேர்ல்ட் கிளாஸ். சூப்பராக இருந்தது சார், நல்லா இருந்தது. இதில் வந்து ராணாவோட ஒவ்வொரு சீனும் சூப்பர். ஃபீலாக இருந்துச்சா சார் மூவி பாக்ஸ்? எக்ஸலண்ட் சார். ஒவ்வொருத்தரோட ஆக்ஷனும் ஒவ்வொருத்தரோட அந்த இது அதான் இப்போ நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து பாக்யராஜ் ஒரு படத்தை பார்த்த ஒரு திருப்தி இருக்குது. த ஸ்க்ரீன் பிளே நைஸ். அடுத்த சீன் என்ன வரும்னு தெரியல, அப்படி இருந்தது. எக்ஸலண்ட்டாக. ஆக்டிங் வைஸில் யார் சார் என்கேஜாக? சமுத்திரக்கனி, பிக்சர் சூப்பர், நைஸ். மற்ற மூவிக்கு இந்த மூவிக்கு என்ன சார் வித்தியாசமாக இருக்குது? வித்தியாசமான ஒரு ஃப்ளேவராக இருக்குது. நமக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு தெரியல, அந்த ஒரு த்ரில். ஈவன் ஃபைனல் லவ் ஸ்டோரி இஸ் நாட் எ யூஷுவல் லவ் ஸ்டோரி. பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எவ்ரி செகண்ட் வந்து த்ரில்லிங்காக லவ்வாக ஒவ்வொரு இதுலையும் ஆக்டிங் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மேக்கிங் எப்படி சார்? நல்லா பண்ணிருக்கேன். நைஸ், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், நைஸ் ஃபிலிம். நல்லா ஹிட் ஆகும் இந்த மூவி, சூப்பராக ஹிட் ஆகும். காந்தா படம் செம்மையாக இருக்குது. ஒரு 4 பேர், ராணா, துல்கர், அதுக்கப்புறம் பாக்யஸ்ரீ, ராணா, 4 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. யாருக்கு நேஷனல் அவார்டுன்னு அவ்வளவு செம்மையாக பண்ணியிருக்காங்க. படத்தோட மேக்கிங் செம்மையாக இருந்துச்சு. நம்ம 50ஸ்ல இருந்த எந்த படமும் பார்த்துருக்க மாட்டோம். அந்த படங்கள் எதுவுமே நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் அப்போ உள்ள படம் ஒன்று எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய ரெஃபரன்சஸ் இருந்துச்சு. அப்போ உள்ள படங்களோட ரெஃபரன்சஸ், அவ்வளோ அப்போ இருந்த கேரக்டர்ஸ், அப்போ படம் எப்படி எடுப்பாங்க ரெஃபரன்சஸ். ரைட்டிங் செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் சரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், அந்த ஜானரில் சூப்பராக இருந்துச்சு. என்ன ப்ளஸ்ஸாக இருந்துச்சு? ப்ளஸ்னா ஆக்டிங் தான். துல்கர், சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ, அதுக்கப்புறம் ராணா 4 பேரோட ஆக்டிங்குமே செம்மையாக இருந்துச்சு. அப்போ அவ்வளோ ஒரு செம்மையாக நடிச்சிருந்தாங்க 2 பேருமே. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு நான் அவங்க 4 பேரையும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. அதுவும் துல்கர்லாம் சான்ஸே இல்லை, அவரோட ஆக்டிங் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். வேற ஒரு மூவியாக இருக்கும் ஆடியன்ஸ். ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப கமர்ஷியல் ஒரு என்டர்டெய்னர், ஒரு மசாலா படம் இப்போ எதிர்பார்க்குற ரசிகர்களுக்கு இது கனெக்ட் ஆகாது. பட் ஒரு நல்ல படம் பார்க்கணும், வித்தியாசமான படம் பார்க்கணுன்னா கனெக்ட் ஆகும். ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு மெய்யழகன் மாதிரி ஒரு ஸ்லோனஸ் இருக்குது. படத்தில் ஒரு ஸ்லோனஸ் இருக்குது. பட் மெய்யழகன் மாதிரியான ஒரு ஸ்லோனஸ் இருக்குது. 50ஸ்ல படங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தெரியும். 1950ஸ்ல படங்கள் எப்படி இருக்கும்னு தெரியாதவங்க, அப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு தெரியாதவங்க, அவங்க எல்லாம் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவுட் ஆஃப் த வேர்ல்டு, அவுட் ஆஃப் த பாக்ஸ் படம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகும். இப்போ தான் காந்தா மூவி பார்த்துட்டு வந்தோம். படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோடைய ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் அவருடைய ஆசானுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி ஆரம்பித்து செகண்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க ஒரு ஹூட் அண்ட் இட் பேட்டர்னில் மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் அந்த கில்லர் யாருன்றது ஒரு விதமாக காமிச்சிருந்தாலும் என்ன காரணத்துக்காக கொன்னாங்கன்றது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஸோ ஓவரால் அந்த படம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இது வந்து மெயினாக க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஓவராலாகவே இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம். டேரக்டர் வந்து ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட மேக்ஸிமம் ஆக்டிங் வந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துருந்தாங்க. நான் வந்து நினச்சி பார்த்து வந்தது என்னென்னா, சமுத்திரக்கனி, துல்கர் சார், ராணா அவங்களோட ஆக்டிங் வந்து எவ்வளோ நல்லா இருக்குமோ, ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். பட் ஆனால் நான் வந்து நினச்சி பார்க்காத மாதிரி என்னன்னா, பாக்யஸ்ரீ போஸோட ஆக்டிங் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களுக்கு ஒரு நல்ல மூவி, இந்த மூவிலேருந்து அவங்களுக்கு மேபி ஒரு நல்ல ஆக்டிங்கான ஒரு இன்னும் இதுக்கு முன்னாடி பண்ண படம் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஆக்டிங் இருக்க மாதிரி, ஸ்கோர் இருக்க மாதிரி ஒரு மூவிஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். மியூசிக் நல்லா இருந்தது, அதில் எந்த இதுவும் சொல்ல முடியாது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ண முடியுது. என்னன்னா அந்த சஸ்பென்ஸ் டேரக்டர் என்ன சொல்ல வந்திருக்காரு வந்து ஆக்சுவலாக நல்லா சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது படம். ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது பிரதர். ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பீக் சினிமா லோட் ஆகும். ஒரு அந்த மூவியில் இருக்க எல்லா கேஸ்ட் க்ரூவும் வந்து ஒரு இடத்துல வருவாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பீக் சினிமா நம்ம வந்து அங்கே பார்க்கலாம். மூவியில் ஆக்சுவலாக அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு காமன் ஆடியன்ஸாக வந்து பார்த்தா இது எவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து
பிடிக்கும், அதுக்குள்ளே போய் பார்ப்பாங்க, எவ்வளோ ரசித்து அதெல்லாம் பார்ப்பாங்கன்னு தெரில. ஒரு மூவி லவர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது ஆக்சுவலாக. எல்லா சீன்ஸும் சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ வேற என்ன பிடிச்சி? துல்கர் சாரோட ஆக்டிங் இட்ஸ் ஆக்சுவலி ஆசம். ஸோ யூனிக்கா இருந்துச்சு. யூனிக்காக ஸ்டோரி மூவ்மெண்ட்டே யூனிக்காக தாங்க இருந்துச்சு. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி படம் பார்த்து. ஸோ தட்ஸ் குட் ஆக்சுவலி. ஸ்க்ரீன் பிளே லெவல் எப்படி? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஓரளவுக்கு தெளிவான படமாக பார்க்குற மாதிரி இருந்தது. சமுத்திரகனி சாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. ஸோ தட்ஸ் குட் ஆக்சுவலி. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆகும். ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். எல்லாரும் புதுசாக தேடி போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். விஸ்காம் பாட்டு, டான்ஸ், காமெடி உள்ள ஆடியன்ஸுக்கு எப்படி? பாட்டு ஐ டோன்ட் நோ. அதைத்தான் தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட்லி எங்கேஜிங் மூவி வந்து கம்ப்ளீட்லி எங்கேஜிங்காக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக சூட் ஆகும். துல்கரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷனாக தான் போகும். ஸோ எங்கேஜிங்காக இருக்குது. இல்லை, இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மோஸ்ட் வாட்சபிள் மூவியாக எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி சமீபத்தில் படம் வரல. இது மாதிரி நல்ல ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர். அண்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எல்லாருமே நல்ல ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பீரியட் மூவி தான். அண்ட் அதில் வந்து நிறைய அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. அதை கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்கணும். மற்றபடி படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அது ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுன்றது நான் விருப்பப்படுறேன், நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸ்க்ரீன் பிளே வந்து அதான் அந்த ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸ்லாம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பேஷனட்டாக பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக அதை லைக் பண்ணுவாங்க. பட் இந்த மூவி வந்து இன்னைக்கு சமீபத்தில் வந்த படங்களில் இது ரொம்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவியாக இருக்குது. அண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப பேஷனட்டாக இருக்கவங்க வந்து சினிமாவை ரொம்ப ரசிக்கிறவங்க அண்டு ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட பார்க்கலாம் தான். அதை கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாட்ச் பண்ணுறது. துல்கர் ஆக்டிங், ராணா செகண்ட் ஹாஃப், அப்புறம் பாக்யஸ்ரீ அதில் எல்லாமே பக்கா வந்துச்சு. இல்லை ராணா ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் ஹோல்ட் பண்ணார். டிகே அங்கங்கே வந்து பக்கா கிளிப்பிங்ஸ். நடிப்பு சக்கரவர்த்தின்ற பேர் ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஓவராலாக உட்காந்து பார்க்கலாம். நாங்கள் குழந்தைங்களே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஓப்பன் தான் இது. ஸோ எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு படம் ரொம்ப சூப்பர். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி டேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி தான் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில். இவர் ரொம்ப யூனிக்காக பண்ணுறாரு. சூப்பராக இருக்கும். கரெக்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா, சாங்கும் இருக்குது, காமெடியும் இருக்குது, த்ரில்லரும் இருக்குது, ட்ராமா இருக்குது, பீரியடு. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு ஜானர்னு சொல்லவே முடியாது. இது ஒரு கிளட்டர் பிரேக் பண்ணி ஒரு ஜானர் ஃப்ரீ படம் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப யூனிக் எக்ஸ்பெரிமெண்ட். கமர்ஷியலாகவும் நல்லாயிருக்கும். ஸோ டெஃபினட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. டெஃபினட்டாக டக்குன்னு எல்லோரும் என்கிட்ட வந்தாலும் கொஞ்சம் கான்சியஸ் ஆக்கிடுறீங்க. இல்லை அதான் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு போர் அடிச்சுதா படம்? அதான ஸ்க்ரீன் பிளே. ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணோம். ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் என்கேஜாக இருந்துச்சு. அதான் சொன்ன ஒரு 6 to 7 ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருந்தாங்க படத்தில். ரொம்ப யூனிக்காக இருந்தது நான் நினச்சேன். ரொம்ப 2 ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், 2 பேரும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆடியன்ஸ்க்கு ஒன்று தான் சொல்ல, எல்லாரும் வந்துருங்க, தியேட்டரில் பார்த்துருங்க. நாளைக்கு ரிலீஸு 100% ஒரு ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லி கமர்ஷியல் படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம்.